சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா, குஷி குஷியா இருக்கிறேன். ஹாப்பி நீங்க குஷி கிறிஸ்மஸ். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய பைபிள் நம்ம வாசிக்கிறோம். ஸோ கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்துவாரு. இப்ப நம்ம வந்து யோபு அதிகாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். 11வது அதிகாரம் பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, யோபு வந்து தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் இழந்துடுறான். பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய பணக்காரன். 10 குழந்தைங்க, 10 குழந்தையும் ஒரே நேரத்துல இடி தாக்கி இறக்குறாங்க. ஒரே நேரத்துல அவனுடைய கோவேரி கழுதை எல்லாம் திருட்டு போறாங்க, ஒட்டகம் எல்லாம் திருட்டு போறாங்க, மாடெல்லாம் திருட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் நிஜத்துல நடக்காதுன்றது இப்ப நம்ம கேட்கும் போதே தெரியும். டக் டக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவோம், உங்களோட ஒட்டகம் எல்லாம் போயிடுச்சு. இன்னொருத்தன் வந்து சொல்லுவோம், இது போயிடுச்சு, நான் மட்டும் உயிரோட இருக்கிறேன் உங்ககிட்ட சொல்றதுக்காக எப்படி. ஸோ இதெல்லாம் கற்பனை கதை தான், பட் அதுக்குள்ள ரகசியம் இருக்கும். ஆனா இது கடைசியில நிஜமாகவும் நடக்கும். இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா எல்லா இடத்துலயும். ஸோ இன்னும் போக போக நடக்கும். ஸோ அந்த நேரத்துல அனைத்தையும் இழக்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் மேல விசுவாசம் இருக்குதா அப்படிங்கறதுதான் கடைசி டெஸ்ட் பேப்பர். அப்பவும் இறைவனுடைய நினைவுல ஆனந்தத்திலே இருக்கிறீங்களா? இப்ப இவர் வந்து என்னன்னா, ஏற்கனவே ஒரு புத்தகத்துல படிக்கும் பொழுது, எல்லாம் போனாலும் என் உதட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாத, உன் மகிமை பாடாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. உடம்பெல்லாம் புழு பூத்துடும், உடம்பெல்லாம் நோய் வந்து. இப்ப அந்த நோயில வந்து அவனால திரும்பி படுக்க முடியல. அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நண்பர்கள் வராங்க. அப்ப வந்து நான் ஏன் தான் பிறந்தனோ, பிறக்காமலே இருந்திருக்கலாமேன்னு புலம்புறான். நண்பன் வந்து, இல்லப்பா நீ ஏதோ பண்ணிருப்ப, அதை நினைச்சுப்பாரு, கடவுள் வந்து காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இது திட்ட பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம பண்ண மாட்டாருன்றதுதான் உண்மை. கர்மத்தின் விதி. அதுவும் கடவுள் பண்றது இல்ல, தானாகவே நீங்க நல்ல கர்மம் செய்தால் நல்லது நடக்கும், கெட்ட கர்மம் செய்தால் கெட்டது நடக்கும். சோ இந்த விஷயம் தான் பேசப்பட்டுட்டு வருது. இப்ப இன்னொரு நண்பன், ஒரு 3 நண்பர்கள் பார்க்க வராங்க. சார் 2 நண்பர்கள் பேசிட்டாங்க. இப்ப 3வதா ஒரு நண்பர் பேசுறது தான் அதிகாரம் 11. சோ அது படிங்க சிஸ்டர். அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோபார் பிரதியுத்தரமாக, ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சலாக நீதிமானாய் விளங்குவானோ? உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது ரெட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். சோ இங்க என்ன பண்றான் யோபு அப்படின்னா, ரொம்ப கடவுளை வந்து நிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு லெவலுக்கு மேல. அவரு யாரு, அவரெல்லாம் யாரு என்ன பண்ற முடியும், அவரை எதிர்த்து யாரு கேள்வி கேட்க முடியும், நான் நியாயவான்னு சொன்னா கூட என் வாயே எனக்கு எதிராக பேச வச்சிருவாரு, என் மனசுக்குள்ளேயே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஏதோ கடவுள் வந்து அநியாயமாகவே தண்டிப்பாருன்ற மாதிரியே வந்துட்டு இருக்கும். சோ அப்ப வந்து நண்பர் சொல்றாரு, நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறியே, நீ நல்லா பேசிட்டன்னா நீ நீதிவானா, நீதிமான் அர்த்தமா? சோ அப்ப நீ என்ன வீம்பு வார்த்தை பேசினாலும், கடவுளை பத்தி தப்பா பேசினாலும் மனுஷர்கள் கம்னே இருப்பாங்களா? அப்ப நீ ஒரு விதத்துல இது கடவுளை நிந்தனை பண்ற, நக்கல் அடிக்கிறன்ற மாதிரிதான் அர்த்தம். அப்ப நீ பரியாசம் பண்ணும் பொழுது உன்னை ஒருத்தர் வெட்கப்படுத்த மாட்டாங்களா? இல்லையா? படைத்தவரையே நீ பரிகாசம் பண்ணும்போது உன்னை ஒருத்தர் வெட்கப்படுத்த கூடாதா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் மரணப்படுக்கையில இயலாமையினால அவன் பேசுறான். பட் இங்க இது வந்து நிஜத்தில் நடக்காது இல்லையா? மரணப்படுக்கையில இருக்கிறவங்க கூட போய் யாரும் சண்டை போட மாட்டாங்க. அவங்க தப்பே பேசினாலும் கம்முன்னு தான் இருப்பாங்க. பட் இதுல வந்து இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் நிஜத்தில் நடக்கல அப்படின்ட்டு. நீ சொல்ற என்னுடைய வார்த்தையெல்லாம் சுத்தம், நான் பொய்யே சொல்லல, கடவுள் பார்வைக்கு நான் உண்மையாதான் இருக்கிறேன்னு சொல்ற. ஆனா ஒருவேளை உனக்கு விரோதமா கடவுள் வாய் திறந்து பேச ஆரம்பித்தால், ஞான ரகசியங்களை வெளிப்படுத்தினா, அப்பதான் உனக்கு தெரியும் நீ அனுபவிக்கிற வேதனையெல்லாம் நீ பண்ண பாவத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பாதி கூட இல்லை. இதை விட அதிக பாவத்தை நீ டபுளா பண்ணிருக்கிற.
ஏன்னா அதுதான் கடவுளுடைய கருணை. நாம் செய்த பாவத்திற்கு ஒப்பிடும்போது அது கம்மியா தான் இருக்கும் தண்டனை. அதெல்லாம் காட்சி போட்டு காட்டும் போதுதான் துடிப்போம், இவ்வளவு பண்ணுமா நாம அப்படின்ட்டு. அதனால உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி கடவுள் உன்னை தண்டிக்கல, ரொம்ப கம்மியா தான் தண்டிச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோ. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் ஒண்ணுமே பண்ணல இவ்வளவு தண்டிக்கிறாரேன்னு நீ சொல்ற. ஆனா அந்த ஞானத்தின் ரகசியம்ன்றது கடைசியில கடவுள் காட்சி போட்டு காட்டுவார், எத்தனை ஜென்மமாக என்னென்ன பண்ணுன்றது. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்ணி இருக்கிறீங்க, நீங்க பண்ணதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு. சோ இது அழகா இங்க வெளிப்பட்டு இருக்கு. நம்மளுமே நிறைய வீடியோல இதை சொல்லுவோம். அதிகமா இதுல டபுள் மடங்கு தான் போட்டிருக்கு, ஆக்சுவலா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு சாட்சி நம்மளே பாக்குறோம்ல, நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமானவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம், இவ்வளவு மோசம் பண்றானேன்னு சொல்றோம். அப்ப அவ்வளவு மோசமானதுக்கு ஈக்குவலான தண்டனை அவனுக்கு கிடைக்கல, பின்னாடி கிடைக்கும். ஆனால் அவன் பண்ற தண்டனைக்கு நீங்க அதாவது அவன் பண்ற பாவத்துக்கு நீங்க அனுபவிக்கிற தண்டனை சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பத்தாது அவனுக்கு, நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஆனா அவனை விட அதிகமாக நம்ம தான் செஞ்சிருப்போம். அப்ப அவனை பார்த்தே உன்னால தாங்க முடியலன்னா நீ பண்ணதை முன்னாடி போட்டு காட்டினா என்ன ஆகும்? அதுதான் இந்த ஞான ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ, அவர் உன்னை தண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு முக்கியமான காரணம். இயேசு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இல்லையா? சோ இயேசு கிறிஸ்துவை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க சிலுவையில ஏத்துறதுக்கு முன்னாடி. அவர் தனியா இருக்கும்போது அரெஸ்ட் பண்றதுக்காக வீரர்கள் வரும்போது சிஷ்யன் ஒருத்தன் டக்குன்னு கத்தி எடுத்து அந்த போர் வீரனுடைய காதை அறுத்துறான். உடனே இயேசு சொல்றாரு, அதை எடுத்து உரையில வை அந்த வாளை. ஏன்னா நான் நினைச்ச கடவுள் இன்னும் கூட நிறைய பேர் அனுப்புவார், நான் ஜெபம் பண்ணி கேட்டேன்னா. ஏன்னா நிறைய அற்புதம் எல்லாம் பண்ணி இருக்கிறார் கடவுள் என் மூலமாக. கேட்டா வர்றதுக்கு ஒன்றும் நேரம் ஆகாது. ஆனால் அது கடவுளுடைய சித்தம் இல்லை, நான் இப்படி போகணும்ன்றது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்றாரு. சோ அது என்னன்னா விதி, அத நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். சோ அப்படி அனுபவிக்கிறது. ஆனா இயேசு வந்து பாவம் செஞ்சதாக கிறிஸ்தவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவர் பாவம் செய்யல அப்படின்னா கடவுள்களை நிந்தனை செய்யற மாதிரி. இப்ப யோபு பாவம் செஞ்சதுக்கு தான் இது வந்தது அப்படின்னா யோபும் என்ன பாவம் செஞ்சான்றத காட்டல. ஆனா நமக்கு தெரியும், இப்ப இறைவனோட ஞானத்தை எடுக்கிறதுனால 10 குழந்தை பெற்றிருக்கிறான்னா காமத்துலதான் பெற்றிருக்கிறான், அதுவே பாவம் தான். அத்தனை விலங்குகளை வளர்க்குறான்னா வெட்டி சாப்பிட்றதுக்கும் மற்றவங்களுக்கு விற்கிறதுக்கும் தான் வளர்த்துருக்குறான், அதுவும் பாவம் தான் இல்லையா? இது மாதிரி நிறைய பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. தான் பையன் ஏதாவது பாவம் செஞ்சா அந்த பாவம் போகணும்ன்றதுக்காக கெடா வெட்டி பலி வேற கொடுப்போம், அதுவும் பாவம் தான் இல்லையா? சோ இது மாதிரி நிறைய பாவம் இருக்குது. அப்ப என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிறது, எது பாவம்ன்றதோ குரான்லயோ பைபிள்லயோ இருக்காது. விக்கிரக வழிபாடு வணங்குறது தான் பெரிய பாவம்னு இருக்கும். சோ அதோடைய அர்த்தம் என்னன்னா, விக்கிரகம்னா உடம்பு இல்லையா? ஒருத்தருடைய உடம்பு தான் சிலையா செஞ்சு நம்ம வணங்குறோம். அப்ப என்னன்னா அந்த உடலை வணங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடலுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. இப்ப ஒரு நிறைய சினிமா பாட்டுலாம் பெண்ணுடைய அழகை வர்ணிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அழகுக்கு இவங்க அடிமை, அந்த உடலுக்கு அடிமை. அப்ப அது காமம். அது இல்லாமல் உடல் கொண்ட மனிதனுக்கு அடிமை. அவன் சொல்ற வார்த்தை, அவன் படைத்த மதங்கள் இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறது, மனித வழிக்கு அடிமையா இருக்கிறது. இதுதான் விக்கிரக வழிபாடுன்றதே தவிர வெறும் தெய்வ சிலை மட்டும் கிடையாது. அதுவும் மனித வழிதான், ஆனா அது மட்டும் கிடையாது. எல்லா மதமும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், எல்லாருமே விக்கிரக ஆராதனை தான் பண்றாங்க. அது வழிபாடுன்றதோட ஆராதனை இல்லையா? அது சொல்ற மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்குது, மனிதர்கள் சொல்ற மாதிரி ஆடிட்டு இருக்குது. அப்ப கடவுள் இப்பதான் வந்து இந்த ரகசியத்தெல்லாம் புரிய வைக்கிறார். சொர்க்கத்துல கடவுள் சொர்க்கமாக தான் இந்த பூமியை படைக்கிறார். 2500 வருடம் இது சொர்க்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க ஆத்மான்ற உணர்வுல இருப்பீங்க தவிர உடல்ன்ற உணர்வே இருக்காது முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் தான் உடல்ன்ற உணர்வுக்கு வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்துடுறோம். சொர்க்கத்துல குழந்தை கூட காமத்தினால பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் போது மனைவி கர்ப்பமாவார்.
அந்த அளவுக்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் இருந்த 33 கோடி தேவதைகள் இருந்தார்கள். மனிதர்கள் தான், தெய்வீக குணம் இருக்கனால தேவதைகள். அப்படி பரிசுத்தமா இருந்ததுனால அவங்களை கோயில் கட்டி இந்துக்கள் வழிபடுறாங்க. கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக நம்பப்படுறதுனால அவரை மட்டும் வழிபடுறாங்க. ஆனாலும் தேவதைகள் அளவுக்கெல்லாம் அவருக்கு பூஜை கிடையாது இல்லையா? தேவதைகளுக்கு எவ்வளவு நகை போட்டு எவ்வளவு அலங்காரம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையா இருந்தாங்க. தூய்மை குறைய குறைய அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா நகையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ற மாதிரி. அது கடவுளே அதான் சொல்றாரு, நீங்க பூவே வைக்க கூடாதுன்ற, அது தூய்மையானவர்கள் தான் வைக்கணும், நீங்க எப்படி வைக்கலான்ற. இப்ப தானாவே பூ வைக்கிறது எல்லாம் ஃபேஷன் இல்லாம போயிடுச்சு இல்லையா? நம்ம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பூ வைப்பாங்க. இப்ப தானாவே அவங்களுக்கு தகுதி இல்லைன்றது அவங்க ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. நகையுமே இப்ப அந்த அளவுக்கு போடுறது கிடையாது பெண்கள் எல்லாம் இல்லையா? சரி. அடுத்தது படிங்க சிஸ்டர், 7வதுல இருந்து. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? புத்தி இல்லாத மனுஷன் கழுதை அப்புறம் பார்க்கலாம், 11 வரைக்குமே பார்ப்போம். அப்ப அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து, அந்தரங்கம்ன்றது ரகசிய ஞானம். இப்ப கடவுள் சொல்றல, இது குப்தமாக இருக்கு, மறைமுகமாக இருக்குது, யாருக்கும் இது தெரியல. கடவுள் வந்திருக்கிறாருன்னு தெரியல இல்லையா? அவரு ஒரு வயோதிகர் உடலை இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நாம காம கோபம் பற்றி பேராசாங்கரத்துல விழுந்துட்டோம். இப்ப மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. இது காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் கடைசியின் ஒரு வருடம் தான் இறைவன் வரார். அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். மதத்திற்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்திற்கு ஒரு வழி கிடையாது. மதத்திற்கு ஒரு வழியை உருவாக்குறது மதஸ்தாபகர்கள், கடவுள் கிடையாது. கடவுளுக்கும் மதங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது மனிதர்களே உருவாக்கியது. கடவுள் ஒருவர் தான் அப்படின்னாலே மற்ற எல்லாரும் மனிதர்கள் தான். பரிசுத்தமா இருக்கலாம், சொர்க்கத்தில் வரவங்க பரிசுத்தமான மனிதர்கள் தான். அதே மாதிரி மதத்தை உருவாக்குபவர்கள் அந்த இயேசு உடலில் ஒரு பரிசுத்த ஆவின்றோம்ல, அதுவும் பரிசுத்த மனிதன் தான். ஃபர்ஸ்ட் ஆத்மாவா வருது, அடுத்து இயேசு இறந்த பிறகு இயேசுடைய ஆத்மா தனியா போய் ஜென்மம் எடுத்துடும், கிறிஸ்துவோடைய ஆத்மா தனியா ஜென்மம் எடுத்துடும். அந்த பரிசுத்த ஆவிக்கு பேர் தான் கிறிஸ்து. மறுபடியும் காமம் கோபம் எல்லாத்துலயும் விழுந்து எல்லாருமே கீழ நிலைக்கு அடைஞ்சிடுவாங்க. கடைசியில இறைவன் தான் ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துறார். அதனாலதான் இயேசு சொல்லுவார், கடைசியில என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது, என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவருக்கே இடம். ஏன்னா கடைசியில பிதா வந்துருவார். அப்ப பிதா வந்துட்டாருன்ற செய்தி நம்ம கூடவே இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார். அவர் யாருன்னு தெரியாது. இப்ப சாதாரண ஏதோ ஒரு மனுஷனா எங்கேயோ இருக்கலாம், அல்லது நம்மளா கூட இருக்கலாம், தெரியாது. அப்ப சொல்லும் போது மக்கள் அவரை நிராகரிச்சிருவாங்க. அவங்கதான் நிராகரிப்பாளர். அதே மாதிரி முகமது நபியும் இப்ப ஞானத்தை எடுத்து கொடுப்பாரு, முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பாங்க, அவரே திட்டிட்டு இருப்பாங்க. அவரை கல்லால் அடிச்சாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்றதெல்லாம் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் பண்ணுவாங்க, மற்ற மதத்துக்காரங்க கிடையாது. மற்ற மதத்துக்காரங்க கிட்ட அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? சரி. அப்ப இந்த ரகசியமான ஞானத்தை நீ ஆராய்ந்து அவருடைய சம்பூர்ணத்தை, அதாவது பர்ஃபெக்டா இருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் சொல்றோமே, அதை உன்னால அறிய முடியுமா? நீ சொல்றதை பார்த்தா என்னமோ கடவுள் சைக்கோ மாதிரி, அதுதான் நம்ம சொல்றதுதான் இல்லையா? ஏதோ கடவுள் சைக்கோ மாதிரி ஒருத்தனை ஊனமா படிச்சான், ஏழையா படிச்சான், ஏன்னா ஒரே ஜென்மம்னா அதான அர்த்தம் வந்துடும். எடுத்த உடனே ஊனமா பிறக்கிறான், பிறந்த உடனே ஒரு குழந்தை இறந்துடுது, எதன் ஆதாரத்துல சொர்க்கத்துக்கு போகும்? அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமா என் முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றான், அது சொர்க்கத்துக்கு போயிடும். அது எப்படி அது எந்த காரியமே செய்யலாம், அதான் தூய்மையா இருக்குல்ல. அடாடாடா, எவ்வளவு சூப்பரா, கரெக்ட் தான். தூய்மையா இருந்தா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ஆனா அதுக்கு தூய்மை ஆகணும்னு யோசிக்க மாட்டான் பாருங்க. குழந்தை தூய்மையா இருக்கு, ஓகே, நீ தூய்மையா இருக்கியா? அப்ப நீ எந்த தைரியத்துல சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்ற? இயேசுவும் சொல்றாரு, குழந்தை மாதிரி தூய்மையாகாம போக முடியாதுன்னு. இப்ப தூய்மையாகனா அதுக்கு ஒரே வழி
மறுபடியும் நம்மள ஆத்மான்னு ஒண்ணு வந்து, ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாவின் தந்தை பரமபிதா. அவரும் ஒரு ஆத்மா, நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல பிறக்கல, நேரடியா ஒரு வயோதிகர் உடல பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அததான் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஆதம் சொல்றது. அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள். அதாவது கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமா கேட்கனால பிரம்மாவுக்கும் குழந்தை. அப்ப ஒரு பிரம்மாவுடைய குழந்தையாக நாம ஆயிட்டோம்னா நம்ம எல்லாரும் சகோதரன் சகோதரி ஆயிடும். ஆனா ஏற்கனவே இல்லாம இல்லை, இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. கோடியில சிலர் தான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. இப்ப சகோதரன் சகோதரிகளுக்கு இடையில காமம் இருக்காது இல்லையா? அது குலத்துக்கே கெட்ட பேர். சோ இப்ப இது ஒரு குடும்பம். காமத்தை வெல்லணும், ஏன்னா சொர்க்கத்தில் காமம் இருக்காது. அந்த மாதிரி ஆகிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ இந்த தப்பு நீ பண்ணது இல்லையா அப்படின்றது அவர் ஞானத்தை கேட்கும் போதுதான் உனக்கு புரியும்ன்ற. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் சொல்லாமல் இதை படித்தால் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சோ அதுதான் சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ அப்படின்னா அவங்களால முடியாது. ஏன்னா அப்ப கடவுள் வரல, அதனால தானா அறிஞ்சிக்கணும்னு நினைச்சா முடியாது. இப்ப கடவுள் தன்னை பற்றி எல்லா ரகசியத்தையும் சொல்றாரு. கள்ளங்கபடமற்ற குழந்தை எப்படி வந்து அம்மா ஸ்கூல்ல எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க, இந்த மிஸ் அடிச்சாங்க எல்லாம் சொல்லுமே, அந்த மாதிரி கடவுள் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படித்தான் இருந்தீங்க, இப்படித்தான் படித்தேன், அப்ப நீங்க அவ்வளவு தூய்மையா இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம சக்தி இழந்தது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைச்சு காமம் கோபத்துல விழுந்ததுனாலதான் நிறைய பாவம் செஞ்சீங்க. அதனால பல நோய், இயற்கை சீற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வந்து துக்கத்தின் மேல துக்கம், உலகமே அழியிற அளவுக்கு பாவம் சேர்ந்து போச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, ஆத்மா அழியாது. ஆனா பாவம் நிரம்பி இருக்கு, அந்த பாவத்தை மட்டும் அழிச்சிடுங்க. உலகம் அழிவது மீண்டும் சொர்க்கம் வருவதற்கு தான். அங்க நீங்க தகுதி பெறணும்னா முழுக்க முழுக்க ஆத்மான்னு உணர்ந்து பிறரை ஆத்மான்னு பார்க்கணும். அதுக்கு பரமாத்மாவுடைய நினைவிலே இருக்கணும். பரமபிதாவுடைய நினைவிலே இருக்க அவரை மாதிரி பரிசுத்தமாகவும் அவரை பற்றி தெரிஞ்சு நினைக்கணும். அவர் பேசினாதான் நமக்கு தெரியும். அவர் தான் பிரம்மா மூலமா பேசுறாரு. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக அவர் கொடுக்கிற ஞானம் முரளி அப்படின்னு சொல்றோம். சோ அந்த முரளியை நாம தினம் தினம் கேட்கதான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துகிட்டே இருக்கும். இறைவனையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பிறரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். சோ கடவுளுடைய ஞானம் அல்லது அவருடைய சம்பூர்ணம் வானத்தை விட உயர்ந்தது. உன்னால என்ன பண்ண முடியும்? பாதாளத்தை விட ஆழமானது. உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் பக்தி இல்லையா? ஆனா அது என்னன்றத கடவுள் இப்ப சொல்லிடுறாரு ஃபுல்லாவே இல்லையா? ஏன்னா அவரு வந்து நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா கடவுள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். அவர் எங்க இருந்து வந்தாரோ அந்த பரந்தாமத்துக்கே போயிடுவார். அதான் பரலோகம்னு சொல்றாங்க. ஆனா அங்க ராஜ்யம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பரலோகம் மேல, ராஜ்யம் கீழே சொர்க்கத்துல. இதே பூமி தான் சொர்க்கமா இருக்கும். அதே மாதிரி இயேசு உடலில் வரக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு பேரு தான் கிறிஸ்து. இவங்க இயேசு கிறிஸ்துன்னு மொத்தமா சேர்த்து சொல்லிடுறாங்க ஒருத்தருடைய பேருன்னு நினைச்சுக்கிட்டு. இன்னைக்கு கிறிஸ்துவோடைய பிறந்த நாள், இயேசுடைய பிறந்த நாள் கிடையாது. இயேசு நரகத்தில் எல்லாரும் எப்படி பிறப்பாங்களோ அப்படிதான் பிறப்பாங்க. சொர்க்கத்துலதான் காமம் இல்லாம பிறப்பாங்க, நரகத்துல காமத்துலதான் பிறப்பாங்க. அப்ப பரிசுத்தமா பிறந்தது கிறிஸ்து. ஏன்னா அது காமத்துல பிறக்கல, ஸ்ட்ரைட்டா இயேசு உடல்ல பூந்துச்சு. அப்ப இயேசுக்கு ஜென்மம் கொடுத்த அம்மா வந்து கிறிஸ்துவுக்கு ஜென்மம் கொடுத்த அம்மா இயேசுதான். புனித மேரி, கன்னி மேரின்றதெல்லாம் இயேசுவை குறிக்கிற விஷயம்தான். அங்க கதைப்படி வேற ஒருத்தங்களை காட்டி இருக்கிறாங்க. மற்றபடி கதை நிஜத்தில் ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், பைபிள் குரானா இருக்கட்டும், எதுவுமே நடக்கல. நடந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கை, ஆனாலும் அது அறியாமை தான். பட் ஆனா எங்க ஞானம் புரியலன்னா அதையாவது கெட்டியா புடிச்சுக்கோங்க இல்லையா? இது எல்லாருக்கும் புரியாது. யார் சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் புரியும். இப்ப முஸ்லிம்கள் குரானும் பைபிளும் பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது. அதான் செம காமெடி. இவங்க அதை திட்டுவாங்க, அவங்க இதை திட்டுவாங்க. ஒரே புக்கை தான் திட்டுன்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குரான்ல என்ன போட்டிருக்கிறதோ அதை எப்படி நம்பணும்னு அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கோ அப்படி மட்டும்தான் அதை நம்புவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன போட்டிருக்கோ அதை எப்படி நம்பணும்னு அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கோ அப்படி மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்புவாங்க. அப்படி நம்பினாதான் அவங்க கிறிஸ்டியன். கிறிஸ்தவ ஆத்மாவுக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கும், அதுக்கு மேல யோசிக்காது. அதை தாண்டி வர நம்மளால எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்ம ஆரம்பத்திலே வந்தவர்கள், நம்மளுடைய குழந்தை குட்டிகள் தான் மற்ற மதங்கள்லாம். ஆனா நமக்கு எல்லாமே புரியும்.
ஆனா அது உண்மை இல்லைன்னும் தெரியும். அதனால இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது மட்டும்தான் நம்ம திருப்தி அடைவோம். அவங்க அங்கேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அதுதான் விஷயமே. சரி. சோ அதனால இறைவனுடைய ஞானத்தை வானத்தை விட உயர்ந்தது அது எல்லாமே. ஆனா கடவுளுடைய சம்பூர்ணம் உயர்ந்தது, ஆழமானது அப்படிங்கிறது அது உண்மைதான் இல்ல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அது எல்லாமே உண்மைதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் சொல்றாரு, கேட்கிறோம். கேட்டாலுமே அதோடைய ஆழத்தை உணரணும்னா இறைவன் நினைவிலே இருக்கதான் உங்களுக்கு தெரியும். அவரோடவே வாழும்போதுதான் நமக்கு தெரியும். எடுத்த உடனே தெரியாதுதான். சரி. சோ பூமியை பார்க்கிலும் நீளம், சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலம் நீளம் அது இதுன்னு சொல்றாங்க. பட் கடவுளை மகிமை பாடணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா அந்த மகிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் அவரே சொல்றாரு. அது அவ்வளோ ஆழம், உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி கடவுள் ஏன் ஊனமா படிச்சாருன்னு கேட்டா ஒரு கிறிஸ்தவ சகோதரர், அது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியும் சொல்ற கேக்குறீங்களா, கேட்க மாட்டாங்க. அது அவருக்கு தான் தெரியும்ன்றவாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்றத டீசெண்டா அப்படி சொல்றாங்க. சரி. அதே மாதிரி அவர் பிடித்தாலும் அடித்தாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? சோ இதுக்கு முன்னாடி யோகு என்ன புலம்புனாரோ அதையே தான் நண்பனும் சொல்றோம். அவர் நினைச்சா ஒருத்தனை பிடிப்பாரு, நினைச்சா ஒருத்தனை அடிப்பாரு, உனக்கு வர வேண்டியதை தடை பண்ணுவாரு, நீ பண்ணது தப்புன்னு நிறுத்தினா கூட அவரை யார் தடுக்க முடியும்? இது உண்மையில கடவுளுக்கான நிந்தனை இது இல்ல. அவரு நினைச்சா யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்குறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்மத்தின் விதிப்படிதான் எல்லாமே நடக்குது. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்ற. ஏன் ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு துக்கம் வரும், அதனால முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லிடுறாரு. எது நடந்தாலும் இப்ப ஒருத்தன் உங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான், அல்லது நான் என்ன பண்ணிருப்பேன், இது அல்லது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்ன்ற நேரத்துல நீங்க இறைவனை நினைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இப்ப இறைவனை நினைக்கதான் ஆத்மாவுக்கு நன்மை. ஆத்மா தூய்மையாக சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுக்கிறோம். ஏன்னா தூய்மையாக இப்படியே போகுது இல்ல. 2 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு தூய்மையாகிறோம், இன்னும் நினைச்சா இன்னும் 2 ஜென்மம் அப்படியே போய் 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நீங்க போகணும்னா இறைவனை நினைக்கணும். எதனால நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு. அதனால கடவுள் முற்றுப்புள்ளி வைக்க சொல்றார். இந்த முற்றுப்புள்ளி வைக்கிற ரகசியத்தை தான் இங்க அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படி போயிடுது. அது நிந்தனை மாதிரி ஆயிடுது. காரணம் இல்லாம நடக்காது. ஆனா அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுல கூட நீங்க நேரத்தை வீணாக்காதீங்கன்ற. அதனால கூட வெறுப்பு வரும்ல. அதனால வேண்டாம், அது அவங்களுடைய நடிப்பு. ஏன்னா இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அது எதுவும் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற. ஈஸியா புரிஞ்சுங்கன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ நம்ம பாட்டு இருந்தாதான் இப்பவும் போட்டுப்போம். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இதே தான் பண்ணுவோம். நீங்களும் அதே தான் எப்ப பாக்குறீங்களோ அப்பயே தான் பாப்பீங்க. என்ன உங்க மனநிலையோட பாக்குறீங்களோ அதே மனநிலையில தான் கமெண்ட் போட்டிருந்தாலும் நெகட்டிவா போட்டா அதான் போடுவீங்க, பாசிட்டிவா போட்டாலும் அதான் போடுவீங்க, திட்டினாலும் அதே தான் திட்டுவீங்க. துல்லியமா நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதில் அவங்க நடிப்பு அப்படி நடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. கடவுள் அப்படி சொல்லாதீங்க. மனிதர்களை அவங்க நடிப்பு அப்படி நடிக்கிறாங்க. கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டுமே வராரு. இங்க நடக்கிற எதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க சொர்க்கத்தில் சுகம் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிச்சீங்க பாத்தீங்களா, அதைத்தான் அவர் கொடுத்தார். நாம அதை அந்த குணத்துல இருந்து வெளியில வரும் பொழுது பாவம் செஞ்சு இந்த உலகத்தை மோசமா மாத்திடுறோம். அது திருப்பி திருப்பி அடிக்குது, நீங்க அடிக்கிறீங்க, அது அடிக்குது, நீங்க அடிக்கிறீங்க, கம்முன்னு வாங்கிட்டு அமைதியா இருன்ற. அதான் இயேசு சொன்னது, ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை கட்ட. அப்படின்னு என்னத்தான், எதையும் கேள்வி கேட்காத. ஏன் கேட்காதனா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், நீங்க அமைதியா இருக்கிறதுனால அந்த தெய்வீக குணம் வருது. அந்த தெய்வீக குணம் தான் சொர்க்கத்திற்கு தேவை. குழந்தை அடிச்சா திருப்பி அடிக்காது, போய் வாதம் பண்ணாது, எதுவும் பண்ணாது, அமைதியா இருக்கும் ஜென்ரலா. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அதுவும் பேச முடியாட்டினா கூட. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அது பாட்டு கழுதுட்டோம்னு போயிடும். சரி. சோ அந்த முற்றுப்புள்ளி வைங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றதுதான் இங்க இப்படி வெளிப்பட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஆனா என்ன ஒண்ணுன்னா அது கொஞ்சம் கடவுளை நிந்தனை பண்ற மாதிரி இருக்குதேன்றதுனால நாம இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. பட் வேற என்ன பண்றது. சரி, இப்படியே புரிஞ்சுக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சோ மனுஷன் எவ்வளோ மனுஷனின் மாயத்தை அவர் அறிவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாயைக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். அதுதான் விஷயம்.
அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனிக்காம இருப்பாரோ அப்படின்னா, ஆனா உண்மையிலே கடவுள் என்ன சொல்றார் பிரம்மகுமாரிகள் மூலமாக அப்படின்னா, பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நாடகத்துல அப்படி பதிவாயிருக்கு. ஏன்னா நடந்ததே நடக்கணும், அது ஒரு நாடகம் மாதிரி. சரி பரவாயில்ல, இனிமேல்ட்டு அந்த தப்பு பண்ணாதீங்கன்ற. இதனால்தான் கடவுள் கருணையா. அவருடைய நம்ம பாவத்தை கழுவிட்டாரு அப்படிங்கன்னா, அவர் கழுவுறது இல்ல, அந்த ஞானத்தை கொடுக்கிறார். மெயினா ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமபிதாவை நினைச்சுக்கிட்டே இருங்க, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரின்ட்டு. சோ நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மை ஆகுது இல்லையா? அதை திரும்ப திரும்ப ஞானத்தை தினம் தினம் கொடுக்கிறாரு இல்லையா? அதுதான் அவருடைய கருணை. நீங்க நிந்தனை பண்ணிருக்கலாம், கண்ணா பின்ன நீங்க வந்து சிவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அல்லாஹ் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, ரெண்டுமே ஒருத்தருடைய பேரு தான் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சோ அதை பற்றி அவர் கவலைப்படல. இவங்க இப்படிதான், அவங்களுடைய நடிப்பு அப்படி இருக்குது, ஒரு டைம் மாறி வந்துருவாங்க, எங்க போயிடுவாங்க, என் குழந்தை தானே அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த கருணை தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட கருணை கடலை போய் அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலான்றது உண்மையிலே கஷ்டமா இருக்கு நமக்கு இல்லையா? கடவுளுடைய அந்த அன்பை வந்து உணராம இப்படி பண்ணியிருக்கிறாங்களே. அதனாலதான் இயேசுக்கு மகிமையை போட்டு விட்டாங்க. கடவுளை இங்க மோசமா காட்டுறதுனால அங்க இயேசு அவருமே அடிக்கிறது இதெல்லாம் வருது. பட் இருந்தாலும் அது கிறிஸ்தவ மதம்னா இயேசு கடவுள் வச்சுக்கிட்டாதான் அவங்க கிறிஸ்தவர்கள். சோ அது அவங்க ஒரு நம்பிக்கை. என்ன ஆகுதுன்னா, மனிதன் மீது மகிமை போனாலும் கடவுள் மகிமை போயிடுச்சு. உண்மையில மகிமைக்குரியவர் அவரு தான், அது போயிடுது. சரி, மகிமை பாராட்டினாலும் பரவாயில்ல, நிந்தனை வேற பண்றாங்க. அதனால்தான் நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். சோ அக்கிரமத்தை கண்டும் காணாமல் இருப்பாருன்னா கடவுள் சொல்றாரு, அப்படிதான் இருக்கிறேன், விலகி சாட்சியா தான் பாக்குறேன், நீங்களும் அதே மாதிரி இருங்கன்ற. உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை கூட விலகி சாட்சியா இருந்தீங்கன்னா உங்க கூட நான் இருக்கிறேன்ற, உங்களை நான் பாத்துக்கிறேன், ஏன்னா என் வழிபடி நீங்க நடக்கிறீங்க. இதுக்குதான் தைரியம் வேணும். சோ இந்த ஞானம் வந்து இயேசு சொல்றாரு. ஆனா ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை கட்டு, மேல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து, அதாவது இழப்பதற்கு தயாராக இரு. இங்க இழக்கிறவன் தான் சொர்க்கத்தில் அனைத்தையும் அடைப்பார் இல்லையா? அந்த எண்ணிதுன்னு புடிச்சுக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்துல வரமாட்டீங்க. ஏன்னா அங்கேயும் வந்து எண்ணிதுன்னு புடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால ஃபில்டர் பண்றாரு. இங்க நீங்க ஏமாளி மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க ராஜாவா இருக்க முடியும். இங்க திறமசாலி மாதிரி இருக்கிறவன் அங்க வேலைக்காரனா இருப்பான். சோ அப்ப யாரு புத்திசாலி இல்லையா? அடுத்தது படிங்க சிஸ்டர், 12ல இருந்து. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரும் நெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமமாயிருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் இடம் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போலிருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திறனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலமானவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை அவர்களை விட்டொழிந்து அடைக்கலமான அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்துன்னு வருது. அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல ஒளிந்து போகும் என்றான். சோ மனுஷன் வந்து காட்டு கழுது குட்டி மாதிரி, அதாவது ஒண்ணுத்துக்கும் உதவாதவனா இருந்தா கூட அவனுக்கு அகங்காரம் அப்படி இருக்குது. அதான் பெருநெஞ்சுள்ளவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால உன்னுடைய இதயத்தை வந்து நீ ஆயத்தப்படுத்து இல்லையா? உண்மையிலே உன் நிலை என்னன்னு முதல்ல நீ உணரு இல்லையா? ஏதோ கடவுளுக்கே நீ வந்து நியாயம் சொல்ற மாதிரி அவரு என்னமோ அநியாயம் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. உன்னுடைய கைகளை அவருக்கு நேராக இப்படி எனக்கு நீ கொடு, வாங்குற ஸ்தானத்தில்
ஆனா நீ என்ன நினைச்சிட்ட, எல்லாமே என்னுடையதுன்னு நினைக்கிறதுனாலதான் எனக்கு அநியாயம் நடக்குதுன்னு வருது இல்லையா? ஆனா அதையே முன்னாடி யோபு சொல்றாரு, கடவுள் நல்லதை கொடுத்தாரு, இப்ப தீயதை கொடுக்கிறாருன்னு. ஆனா தீயதை அவருக்கு கொடுக்கல. இந்த கதைப்படியே சாத்தான் தான் பண்ணுவான். ஆனா அது கடவுள்கிட்ட சொல்லிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் அதுல தலையிடுறது கிடையாது. நீங்க பாவம் செய்தா அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப நீ அவருக்கு நேராக கைகளை விரித்தால் நலமாக இருக்கும். உன்னுடைய கையில அக்கிரம் இருந்துச்சுன்னா அதை தூரத்துல அகற்றி போடு. உன்னுடைய வாசஸ்தலத்துல, அதாவது நீ வசிக்கிற இடத்துல கூட அநியாயம் மொட்டை விடாத. இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா கடவுள் இந்த காமத்தை விட சொல்றாரு, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணாமலே இருந்தா பெட்டர். ஏன்னா நிறைய வீடுகள்ல இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன். குழந்தை வளர்ப்புல மனைவி சொல்லுவாங்க, என் பையனை என் கணவன் தான் கெடுத்துட்டாரு, செல்லம் கொடுத்து, அதிகமா காசு அது இதுன்னு கொடுத்து. அதே மாதிரி சில இடங்கள்ல மனைவி டாமினண்டா இருக்கும்போது கணவன் சொல்லலாம், என் மனைவி தான் என் பையனுக்கு எடுத்துட்டா, அதிக செல்லம் கொடுத்து, எதுவுமே கண்டிக்கவே விட மாட்டா என்ன அப்படின்ட்டு. சோ அப்ப என்னன்னா, அந்த அந்த பாவம் உங்க குடும்பத்துல ஒட்டுது பாருங்க. அதுக்குதான் அதை நீங்க பண்ணவே இல்லை, கல்யாணமே பண்ணலன்னா இந்த பிரச்சனை கிடையாது இல்ல. அப்ப குடும்பம்னு இருக்கும்போது ஒருவேளை இதுல நமக்கு பாவம் வருமோன்னு ஒரு பயம் வரவும் செய்யும். குறிப்பா கணவனாக இருந்து ஞானத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, மனைவி இந்த ஞானத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னா கடவுள் சொல்றாரு, உன் மனைவியை கூட உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னா நீ எங்க இருந்து காமத்தை வெல்வ அப்படின்னு கேக்குற. சோ நிறைய விஷயங்கள் இதுல நம்ம அப்படியே மண்டை பிச்சுக்கும். என்னடா அன்பாவும் இருக்க சொல்றாரு, இந்த நேரத்துல கண்ட்ரோலும் பண்ண சொல்றாரு அப்படின்லாம் தோணும். ஸோ அது நம்ம தான் யோசிச்சு அது முடிவு பண்ணோம், ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப. சோ மொத்தத்துல உன்னுடைய கூடாரத்துல எந்த பாவமும் வரவிடாம பண்ணு இல்லையா? இப்ப கணவன் லஞ்சம் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆதாம் ஏவாள், அது ஒரு முக்கியமான விஷயம். ஆதாம் ஏவாள் தான் அந்த கனியை சாப்பிட சொல்லும். ஃபர்ஸ்ட் சாத்தான் ஏவாளுக்கு சாப்பிட சொல்லும், அழகா இருக்குதுன்ட்டு. ஏவாள் ஆதாம சொல்லுவான் சாப்பிடுன்ட்டு, சாப்பிட்டுருவான். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த கணவன்மார்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு காரணமாக மனைவி இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவெல்லாம் சம்பாதிக்கிறான் இவெல்லாம் சம்பாதிக்கிறான், அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இப்ப இவன் நேர்மையாவே இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாத அளவுக்கு ஆயிடும். விலைவாசி என்னாச்சு பாரு, நான் என்ன தண்டமா செலவு பண்ணேன், இப்படின்னு காட்டும்போது வாழ்க்கையை எடுத்து போயிடும். சோ இந்த மாதிரிலாம் வேற நிறைய. இப்ப யோபுக்கு எத்தனை மனைவின்னு தெரியல. ஒரு மனைவி இருந்தாலே பாவம் செய்யாம இருக்க முடியாது. நிறைய மனைவி, அதாவது காமம் ஒரு பாவம், பெரிய பாவம் அது. அது இல்லாம அவங்களால தூண்டப்பட்டு செய்யப்படுற பாவம் இருக்குல்ல. ஆண்னால பெண்ணும் தூண்டப்படுவா, பெண்ணால ஆணும் தூண்டப்படுவா. ஆனா அதிகமாக பெண்ணால ஆண் தூண்டப்படுவான். குறிப்பா அந்த சம்பாதிக்கிற விஷயத்துல மனைவி டார்ச்சர் பண்ண பாரு, அவ எப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா, அப்படி இருக்கிறான்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டானா இவளை திருப்திப்படுத்துறதுக்காக ஊறப்பட்ட பாவம் அம்மாவையே வீட்டை விட்டு துரத்துறதெல்லாம் நடக்குது இல்ல. சோ அந்த மாதிரி நிலை, அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. அம்மாவா மனைவியா அப்படின்ற நிலைமை ஒரு டைமுக்கு அப்புறம் எனக்கு நீ தேவையே இல்லம்மா சாமி அப்படின்ட்டு மனைவி விடணும்னு பார்த்தா, எனக்கு சொத்து எழுதி வையே அப்படின்ட்டு. சோ அப்ப கல்யாணம் பண்ணதுனால எவ்வளவு பெரிய டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க பாருங்க. நிறைய நடக்குது இது. இதுதான் இங்க ஒரே லைன்ல ஏவாளினால் ஆதாம் தவறு செய்தான் அப்படின்னு இருக்குது. இது நிஜத்தில் நடக்குது, நிஜமாகவே. இல்ல உங்க அம்மாவை நான் ஏன் பாத்துக்கணும்னு அந்த பொண்ணு கேக்குது. அந்த அம்மா பேத்து வளர்த்த பையன் தானே சம்பாதிச்சு போடுறான், அப்ப அம்மா பாத்துக்கணும் தானே. சோ அதெல்லாம் இப்ப இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் தயாரா இல்ல. மாமியார் கொடுமைப்படுத்துறது போய் இப்ப மருமக கொடுமைப்படுத்துறதும் வந்துருச்சு. மாமியார்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லாமலும் கிடையாது. சோ மொத்தத்துல நல்லவங்க யாரா இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. நல்லவங்களா மாமியார் இருந்தாலும் பிரச்சனை, நல்லவங்களா மருமக இருந்தாலும் பிரச்சனை, நல்லவனா கணவன் இருந்தாலும் பிரச்சனை. சோ அதுதான் உன் வாசஸ்தலத்துல அநியாயம் ஒட்டாம வச்சுக்கோ. உனக்கு தெரியுமா உன் குழந்தை என்ன பண்ணிச்சுன்ட்டு, உன் மனைவி என்ன பண்ணிச்சு, ஏன்னா எல்லாமே உன் கண்ட்ரோல்ல தானே வந்திருக்கணும். அப்ப நீ அது எங்க பாவம் செஞ்சிருக்குமோ நீ இது பண்றனால பாவம் செய்யறதுக்கு நீ அனுமதி பண்ணிருக்கிறன்னு தானே அர்த்தம். ஏன்னா அது என்ன பாவம்னே உனக்கே தெரியல. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடவை வெட்டினா பாவம் போயிடும்.
சோ இப்ப கடவுள் கிட்ட கையை நீட்டி அவருடைய ஞானத்தை வாங்கி அதன்படி நீ நடந்து. சோ இப்பதான் அந்த ஞானம் கிடைக்குது, அப்ப கிடையாது. சரி, அப்ப உன் முகத்துல அழுக்கு இருக்காது. இப்ப உன் முகத்துல அழுக்கு இருக்குது, அதனால கடவுளை பார்க்க பயப்படுற. சோ பாவமே இல்லைன்னா நீ தைரியமா கடவுளை பார்க்கலாம் சிரிச்ச முகத்தோட. பயப்படாமல் திடங்கொண்டு பார்ப்பாய் கடவுளை. பாவமே இல்லைன்னா நம்ம எதுக்கு பயப்பட போறோம்? அப்ப நீ வருத்தத்தை மறந்து அந்த இது வரைக்கும் நீ அனுபவிச்சதெல்லாம் கடந்து போன தண்ணீர் மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். நதியில போகுது, அவ்வளவுதான், அது கடந்து போயிடுச்சு. அது உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சோ அப்ப என்னன்னா அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும்ன்ற. சோ அதுக்குதான் இறைவனுடைய வழிப்படி நடந்து இருக்கிற அந்த கெட்ட குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், நமக்கு அநியாயம் செய்தவர்களை கூட நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா பாவம் தான். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் பாவம் தான். அது கூட இல்லாமல் நான் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறேன், அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும்? உடலை விட்டே உயிர் போனாலும் நேரம் இறைவன் கிட்ட போறேன், ஏன்னா அவருடைய நினைவிலே இருக்கிறேன். துக்கமே வரவிடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ பாவம் ஒட்டாம இருந்தாலே துக்கம் வராம இருக்கிறது தான். அப்ப நீ எதுக்கு பயப்பட போற? அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் தானா பண்றவர் கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி அது பாருங்க, சாத்தானுடைய வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தையும் கலந்து வருது பாருங்க. இதுக்கு முன்னாடிதான் கடவுள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரு தடுக்க முடியும்னு இப்பதான் வந்தது. இப்ப சொல்றாரு நீ கடவுள் கிட்ட கேட்டு இது பண்ணிட்டேன்னா உனக்கு பயம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கடவுள் அநியாயக்காரர் கிடையாதுன்றது வருது. அப்ப நீ உன்னுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை விட பிரகாசமாக இருக்கும். அப்ப கடவுள் எப்ப வேணாலும் உனக்கு துக்கம் கொடுக்கிறவரா இருந்தா எப்படி பட்ட பகல் மாதிரி பிரகாசமா இருக்கும் உன்னுடைய ஆயுள்? அப்ப கடவுளுடைய வழிப்படி நடந்தா உனக்கு அப்படி இருக்கும். இருள் அடைந்த நீர் இப்ப இருள்ல இருக்கிற நீ விடியற் காலத்தை போல இருப்ப. சோ ஏன்னா இப்ப உனக்கு நம்பிக்கை வந்துடும், அதனால திடமாக இருப்ப. இதெல்லாம் எப்ப சாத்தியம்னா கடவுளை பிடித்தால் தான் சாத்தியம். பிரம்மகுமாரியாகி இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தின் ரகசியத்தை புரிஞ்சுட்டு வெறும் ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவை தவிர வேற யாருமே என்னுடையவர்கள் இல்லைன்னு இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். படுத்த படுக்கை ஆகுறோமா, அப்பாடா இறைவனை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க பாத்துக்க போறாங்க. இல்லாட்டினாலும் ஓகே, உயிர் பிரியற வரைக்கும் நான் அவரை பத்தி நினைச்சிட்டே இருக்க போறேன். மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் நினைக்கிறதுக்கான டைம் அது இல்லையா? ஆனா இந்த ஞானம் இல்லாதவர்கள் தான் புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த புலம்புற நேரத்துல இறைவன் நினைச்சு பாவத்தை அழிக்கலாமே இல்லையா? சோ இறைவனையே நினைச்சு அதாவது இப்ப புலம்புறதுக்கு பதில இறைவா, அதாவது நம்ம அப்பான்னு கூப்பிடுவோம், ஹிந்தியில அப்பான்னா பாபா. சோ பாபா பாபா பாபான்னால அப்படியே இறைவனுடைய நினைவு அங்க பாவம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த குணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விதத்துல துக்கம் அடையிறவங்க கொடுத்து வச்சவங்க, அப்பதான் இறைவனை அதிகமா நினைப்போம், இல்லாட்டினா நினைக்க மாட்டோம். அதனால கடவுள் சொல்றாரு மாயா இல்லைன்னா நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு. இங்க சாத்தான அனுப்புனது கூட அதான் காரணம். இப்ப சாத்தான அனுப்புனதுனால தானே கடவுளை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறான், இல்லைன்னா ஏன் புலம்ப போறோம்? சோ ஒரு விதத்துல சாத்தான் வந்து கடவுளுக்கு நல்லதுதான் பண்றான், நமக்கு நல்லதுதான் பண்றான். கடவுளின் பக்கம் நம்மள திருப்பி விடுறோம். அப்ப நம்பிக்கை இருக்கிறதுனால திடன் கொண்டு இருப்ப, தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்குவ. சோ அப்ப உனக்கு நோயே இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னும் போது உனக்கு மனம் அமைதியாயிடும். இதெல்லாம் கடவுள் காட்சியில காட்சியா போட்டு காட்டுவார் என்னென்ன பண்ணுன்றது. அப்ப பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். சோ இது ஒரு விதத்துல வந்து சொர்க்கத்துக்கு போறதையும் குறிக்கும். சொர்க்கத்திலையும் பயப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை, நிம்மதியா இருப்போம், அதெல்லாம் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கடைசி நேரத்துல மனிதர்கள் ஒருத்தரை கொலை பண்றது இதெல்லாம் நடக்கும், கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கும். ஆனால் இறைவன் நினைவை தவிர வேற எதுவுமே இல்லாம இறைவன் நினைவில் உடல் உணர்வை முற்றிலும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஏன்னா அவங்க வழிபடுற கடவுளாக மாரியம்மன் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க தெரிவிங்க கடைசியில. அப்ப உங்களை நோக்கி அந்த பரிசுத்த தன்மையை வந்து கடவுள் வெளிப்படுத்துவார் கடைசியில காட்சி காட்டி நம்ம மூலமாக. அப்ப உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. எப்ப? கடவுளின் வழிப்படி அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு கடவுளின் வழிப்படியே இருக்கிறதுனால, திருப்பி எதிர்க்காமல் இருக்கிறதுனால. இது கடைசி நேரத்துல நடக்கிற விஷயங்கள். ஆனா கடவுளுடைய வழி மீறி நடக்கிறோம் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பான்,
ஆனா அவன் கடைசி நேரத்துல எப்படி இருக்கும்? துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவனை விட்டுட்டு போயிடுவாங்க நடு தெருல. பெரிய பணக்காரன். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரேமண்ட்ஸ் முதலாளி, பெரிய கோடீஸ்வரர். அவருடைய பெரிய பையனுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்ட்டு என்ன பண்ணாரு, நைட்டோட அவர் கேஸ் போட்டாரு. எனக்கு அநியாயமா என்னை வந்து தூக்கிட்டாங்க கம்பெனி பதவியில இருந்துன்னும் பொழுது, எனக்கு ஈக்குவல் ஷேர் வேணும்னும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, என் பேர்ல இருந்தா தானே நீ கேப்பன்ட்டு சின்ன பையன் பேர்ல மாத்திட்டார் நைட்டோட நைட்டா. அப்புறம் என்னாச்சு, சின்ன பையன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவையே தோர்த்திட்டான். ஏன்னா இப்ப அப்பாவுக்கு பேர்ல ஷேரே கிடையாது. இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டார். அப்ப இவர் பண்ணது இவருக்கே வந்து அடிக்குது பாத்தீங்களா? இப்ப ஒரு வினாடியும் யோசிச்சுட்டு இருப்பார்ல. அப்ப பெரிய பெரிய பணக்காரனுடைய நிலைமை எல்லாம் இப்ப கடவுளை நோக்கி நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அப்படி இருந்தனேன்றது அவனுக்கு அதிக வலியை கொடுக்கும். அதனால்தான் இந்த கலியுகத்தின் இறுதியில ஏழையா பிறக்கிறவன் தான் பாக்கியசாலி, எதுவுமே இல்லாதவன் தான் பாக்கியசாலி. எதுவுமே இது இல்ல இல்லையா, பணக்காரனுக்கு எனக்கு இருக்குதுன்றதே கடைசியில வலியை கொடுக்கும். சோ அப்ப கடைசியில அவங்க இன்னைக்கு துன்மார்க்கனுடைய அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, செத்துக்கிட்டு இருக்கிறவனுடைய சுவாசம் எப்படி இழுத்துக்கிட்டு கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும்ன்ற. எதன் மீதும் அவன் வாழறதுக்கே நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு போய் கடைசியில அந்த மாதிரி பரிதாபமான மரணம் நடக்கும் இந்த ஞானத்தை கேட்காதவர்களுடைய நிலை. சோ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுக்கப்படுற நற்செய்தி இதுதான். இது என்ன நற்செய்தின்னு உங்களுக்கு தோணும். இதுல நடந்தது, இதுல காட்டப்பட்டது இறைவனை கைவிட்டவர்களுடைய நிலை. இறைவனை கையில பிடிச்சிட்டீங்கன்னா ஆனந்தமாக இருப்பீங்க. கடைசியில துக்கத்துல எல்லாம் ஐயோ ஐயோன்னு அலறுவாங்க. ஆனா நீங்க ஆஹா ஆஹான்னு இருப்பீங்க. ஏன்னா சொர்க்கத்தின் காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு துக்கத்தின் காட்சி கிடைக்கும். சொர்க்கத்தில் நீங்க என்ன பதவி அடைவீங்கன்றதே இறைவன் காட்டுறாரு. சோ அதனால அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு உடனடியாக செல்லுங்கள். போக முடியாட்டினா கூட யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. நம்மளே கூட தமிழ் முரளின்ட்டு போடுறோம், அதை அவசியம் பாருங்கள். கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் வருவது ஒரே ஒரு முறைதான், அவர் கொடுக்கறது ஒரே ஒரு ஞானம் தான், பிரம்மா மூலமாக கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் சாரம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். நாமளும் புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அவரும் நட்சத்திரம் மாதிரி செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருக்காரு. அவருடைய நினைவிலே இருக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளியை தினம் தினம் படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு பைபிளே புரியும். இல்லாட்டினா ஏசப்பா என்னுடைய பாவத்தை அழிச்சிட்டாருன்னு நீங்களே உங்களை ஏமாத்திக்கலாம். கடைசியில இயேசு சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது போன்ட்டு. பைபிள்ல போட்டிருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது போன்னு நான் சொல்லிடுவேன். பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் இடம், என்னை நோக்கி கூப்பிடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். குரான்லயும் போட்டிருக்கும், அந்த மதஸ்தாபகர்கள் எல்லாம் தனியா பிரிஞ்சிடுவாங்க மதத்தினரை விட்டு. அப்ப இவங்க எல்லாம் ஐயோ இவரை நம்பி நம்ம வாழ்க்கை வீணா போயிடுச்சே, மறுபடியும் வந்தா இவங்க நம்மள நிராகரிச்ச மாதிரி நம்மளும் இவரை நிராகரிப்போமேன்னுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி கண் கெட்ட பிறகு சூரியன் உதயம் எந்த பக்கம் இருந்தா உங்களுக்கு என்ன? சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சாகும்போது சங்கரா சங்கரான்னு அலறி என்ன பிரயோஜனம்? சோ கடவுள் ஒருவர் தான், அவர் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. பட்டினி கிடக்க தேவையில்ல, கோயில் மசூதி சர்ச்சின்னு போய் அலைய தேவையில்ல. இறைவன் நினைவிலே இருந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ண வேண்டியதுதான். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் தெய்வீக குணம் இருந்துச்சு. அந்த மகாலட்சுமி போட்டோவை பார்த்தா தெரியல, அது பார்க்கும்போதே அந்த குணம் எல்லாம் வருது. அந்த மாதிரி தான் நாம இருந்தோம். அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் இருந்தாங்க, ஆண்களும் பெண்களும். அந்த மாதிரி ஆனீங்கன்னா அழகு எல்லாமே வந்துடும், ஆரோக்கியம் எல்லாமே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும்.